ஆண்டவர் உலக ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். இந்த 7வது மாதம் 10ஆம் தேதி புதன்கிழமை காலை பொழுதிலே அனுதின கண்மொழித்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே ஆண்டவர்களாக மகிழ்ச்சி அடைகிற கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பராக. இந்த நாள் இனிதான நாளாக இருக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. இந்த நாளுடைய தியானத்திற்காக ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். அவன் என்னிலும் வல்லவர் ஒருவர் எனக்கு பின் வருகிறார், அவருடைய பாதரட்சைகளின் வாரை குனிந்து அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. இந்த உலகத்திலே எல்லாரை காட்டிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார். யார்? யோவான் ஸ்நானகன் சொல்கிறான், எனக்கு பின்னாடி ஒரு ஆள் வரார். அதனால் இன்றைக்கு உங்கள் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற யாரையோ வல்லவர், திறமைசாலி, சூப்பர் ஸ்டார் அப்படிலாம் நீங்கள் நினைக்கலாம், கிடையாது. வல்லவர் நம்ம கூடவே இருக்கிறார். யோவான் ஸ்நானகனுக்கு பின்னாடி வந்தவர் தான் இயேசு. ஆனால் அவர் தான் யோவான் ஸ்நானகனிலும் வல்லவர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதனால் அவர் என்ன செய்கிறார்? அவர் வருகிறார், நம்ம கூடவே வருகிறார். நம்மளை அழைத்து செல்லும்படியாக இனி வருகிறவும் இருக்கிறார். அவர் வல்லமையான தேவன். அப்படி என்ன நீங்கள் வல்லவர் நினச்சிடாதீங்க. யாரை? யோவான் ஸ்நானகன். இன்றைக்கி உங்களுக்கு முன்பாக இருக்கிற நபர்கள் திறமைசாலிகள், வல்லமையான ஆட்கள், பவர்ஃபுல் மேன். இவங்களை வச்சு நம்ம காரியத்தை ஓட்டிடலாம், அந்த நம்பிக்கையெல்லாம் விட்டுருங்க. அதெல்லாம் எப்போ வேணாலும் யார் வேணாலும் மாறலாம். ஆனால் இயேசுவை பிடித்து கொள்கிறார். அவர் வல்லமை உடையவர். அவர் ஒருபோதும் நம்ம என்ன செய்ய மாட்டார்? கைவிட மாட்டார். அந்த வல்லமையுடைய தேவன் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரிலும் வல்லவர் கர்த்தர் என்பதை மறந்துடக்கூடாது. யோசேப்பை பாருங்கள், அத்தனை பேரும் போட்டு தள்ளிடணும்னு நினச்சான். 10 சகோதரர்களும் அழிக்கணும்னு நினச்சான். நடந்துச்சா? வாசிக்க ஆதியாம் புஸ்தகம் ஸ்தோத்திரம் 49ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசி கேட்போம். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. பாருங்க, அவ்வளவு பேர் அவனை அழிக்கணும்னு நினைச்சாலும் அவனுடைய வில் என்னச்சான்? உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களினால் பலத்தன. இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். பார்த்தீங்களா? அந்த வல்லவருடைய பலத்து கரங்களால் தான் நினைச்சுதான். அப்போ வல்லவருடைய கரம் நம்ம கூட இருக்கிறது. அவருடைய கரத்தை பலத்த கரம். எவன் கரம் ஒன்று? யாக்கோபுனுடைய வல்லவரின் கரம். அர்த்தம் என்ன அப்படின்னா, யாக்கோபை மாமாவே போட்டு நினச்சார், ஏமாத்திடலாம்னு நினச்சார். அதான் அவன் சொன்னான், யோ மாமா, அந்த நீர் நான் 10 முறை சம்பளத்தை மாற்றிட்டான். பகலில் கலவு போனாலும் என்கிட்ட தான் கேட்டா, ராத்திரி கலவு போனாலும் என்கிட்ட தான் கேட்டா, ஆடு சோமனாமை செத்தாலும் என்கிட்ட தான் கேட்டா. ஆனால் அந்த ஈசாய்க்கின் பயபக்திக்குரிய மட்டும் என் கூட இல்லைன்னா நீ என்னை வெறுமையாக அனுப்பியிருப்பான். அப்போ யாக்கோபின் வல்லவர், யாக்கோபை வாழ வைத்த வல்லவர். உங்கள் கூட உங்கள் குடும்பம் ஒதுக்கியிருக்கலாம், உடன் பிறந்தவர்களை ஒதுக்கியிருக்கலாம், நம்பினவர்கள் உங்களை ஒதுக்கியிருக்கலாம். கவலையப்படாங்க. வல்லமை உடையவர் இருக்கிறார். வல்லமையான காரியத்தை எல்லாரிலும் வல்லவர் அவர். யோசேப்பின் வில் முறிந்து போகாமல் நிற்க செய்த தேவன் வல்லவரை கரத்தினால் பலத்தன. அதனால் அங்கே வாசிக்கிறோம், அவன் வேலைக்காரனாக அல்ல, அவன் மெய்ப்பனாகவும் இஸ்ரவேலின் கண்மலை. அந்த சந்ததிக்கே அவன் தான் அஸ்திபாரமாய் அமையக்கூடிய ஒரு காரியத்தை கற்று. அதனால் ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறார். வல்லவர் அவர். நம்ம கூட இருக்கிற தேவன் எப்படிப்பட்டவரா? வல்லவர். அந்த வல்லவருடைய கரத்தினாலே உங்கள் குடும்பம் பலக்கும், உங்களுடைய வேலை நிலை நிற்கும், உங்களுடைய வம்சங்கள் தலை தோங்கும், உங்களுடைய வியாபாரங்கள் ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் எண்ணியிருக்கிற காரியம் அது நிச்சயமாய் வாய்க்கும். அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் வல்லவராகி இந்த உலகத்தில் யாரை பெரிதானவர்கள் என்று சொல்லி நினைத்திருக்கிறோ அவர்கள் எல்லாரை காட்டிலும் கர்த்தர் வல்லவர் என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது. அவரை பிடிச்சிக்கிடுங்க. யோசேப்பு டம்முன்னு பிடிச்சிக்கிட்டான். பார்த்தீங்களா? யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். சகோதரர் விற்று போட்ட போதும், பொத்திபார் மனைவி குறை சொன்ன போதும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடினாலே அவனை எகிப்துக்கு ராஜாவாய் மாற்ற உங்களையும் நிச்சயம் மாற்றுவார். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நீர் எல்லாரிலும் வல்லவராக இருக்கிறபடினால் இந்த கண்மொழித்த நிகழ்ச்சி கேட்டு தம்முடைய பிள்ளைகள் என்ன நிலைமையோடு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார் என்பதை நீர் அறிந்திருக்கு. அவர்களுடைய வில் பலக்கத்தக்கதாய் உம்முடைய கரம், வல்லவரின் கரம் அவளோடு கூட மகிமையான காரியத்தை செய்யும். இயேசு நிமித்த ஜெபம் கழிச்சு நல்ல பிதாவே. காட் பிளஸ் யூ. நாளை காலை அனுதின கண்மொழியை சந்திக்க வரைக்கும் தேவ கிருபை நம்மை தாங்கி நடத்துவதாக. ஆமென்.